என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப கவனிங்க, நான் அங்க வேற ஒரு டாபிக் சொன்னேன். அங்க ஒரு வார்த்தை எடுத்தோம். அங்க என்ன எடுத்தோம் அப்படின்னா தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எடுத்தோம். ஆமென். நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆமென், என்ன செய்ய போறாரு? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. அப்போ எல்லாவற்றையும் போதித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தில் நம்மை நடத்துவார். ஆவியானவர் எதில் நம்மை நடத்துவார்? வசனம். நமக்குள்ள வார்த்தை இருக்கும், நமக்குள்ள வசனம் இருக்கும். வசனத்திலே நம்மை பலப்படுத்துவார். வசனத்தை அறிந்து கொள்ளும்படியான தயவை நமக்கு உண்டாக்குவார். வசனம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறது என்கிற கிருபைகளை நமக்கு தருவார். வசனத்தை அதிகமாக நினைப்பூட்டிகிட்டே இருப்பார். ஏன்னா அவர் தான் அதை என்ன செஞ்சார்? போதித்தார். அவர் தான் நமக்கு அதை போதித்தார். அதனால என்ன பண்ணுவார் ஐயா? அப்போ வசனத்திலே நம்ம இப்போ வசனத்தை நமக்கு போதிப்பார். யார் சொன்ன வசனத்தை? இயேசு சாமியும் பிதாவாகி. அதனால தான் பாருங்க, சொல்லும்போது எங்களிடத்திலே கேள்விப்பட்டதை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எங்களிடத்தில் ஏசாமி சொல்லும்போது 14வது அதிகாரம் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வசனம் எங்களிடத்திலே எங்களிடம்னா என்னது? அங்க ப்ளூரல், பன்மை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ப்ளூரல். எங்களிடத்தில், என்னிடத்திலும் பிதாவிடத்திலும் கேள்விப்பட்டதை உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? அப்போ வசனத்தில் நம்மை நடத்துவார், வார்த்தையில் நம்மை நடத்துவார். நோக்கம் இதான் நோக்கம். வார்த்தை விட்டுட்டு வெளியே போக முடியாது. பரிசுத்த ஆவி உள்ள மனுஷன் கள்ள உபதேசத்தை அடையாளம் கண்டுருவான். பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷன் ஆமென் பொய்யான உபதேசங்களை ஈஸியாக அடையாளங்க. என்னடா வித்தையாட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். பெரிய வித்தையா இருக்க அப்படின்னு நமக்கு சிரிப்பு வந்துடும். ஏன்? அப்படி பைபிளில் இல்லவே இல்லை, அதுபோல வேதத்தில் இல்லவே இல்லை. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை கேலி கூத்தாக்கக்கூடாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை கேலி கூத்தாக்கி வச்சிடக்கூடாது. அவர் தேற்றரவாளன், மகிமையின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், உதவி செய்கிறவர். ஆமென். தேற்றரவாளன், சத்திய ஆவியானவர், வாக்குத்தத்தத்தின் ஆவியானவர். அவர் பெரியவர், தேவன். ஆமென். திருத்துவத்தின் தேவன், பிதாவாகிய தேவன் என்ன மகிமையோடு இருக்கிறாரோ அதே மகிமையோடு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். குமாரனாகிய கர்த்தர் என்ன மகிமையோடு பரலோகத்தில் இருக்கிறாரோ அதே மகிமையோடு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இவர் 3வது நபர் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஏதோ மகிமை குறைஞ்சிருச்சு, இவர் 3rd பர்சன் நினைச்சிடாதீங்க. விளையாண்டீங்களா? He is not a 3rd person. ஆமென். பிலிப்பு பட்டணத்துக்கு பவுல் எழுதும்போது எழுதுவாரு, அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதும்போது எழுதுவாரு, அவர் பிதாவுக்கு சமமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் இருக்க, அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் பரலோகத்தின் மகிமையை துறந்து ஆமென் சிலுவையின் முடிவு வரையந்தும் மனுஷ சாயல் ஆகி அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தனால் அவர் அடிமையா? இல்ல, அவர் பரலோகத்தின் தேவன், சித்தம் நிறைவேறும்படியாய் வந்தவர். ஆமென் தானா? சித்தம் நிறைவேறும்படியாய் அனுப்பப்பட்டவர். ஆமென். சீலோவாம், அவருக்கு பேர் என்னமா? சீலோவாம். அல்லேலூயா. ஆமென் தானா? அப்ப சத்திய ஆவியானவருடைய நோக்கம், பரிசுத்த ஆவியானுடைய நோக்கம் ஒன்று, மனம் திரும்புதலை உண்டாக்குவார், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து சொன்னா. 2, புதிய மனுஷனாய் மாற்றுவார். புதிய மனுஷனாய், புது ஜென்மமாய் நம்மை, புது ஜனனமாய் நம்மை மாற்றுவார். 3, வசனத்தில் நடத்துவார். 4, அப்போஸ்தலர் 1:8 வாசி. அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1. நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவியாருடைய நோக்கம் என்ன? நம்மிடத்திலே வருவதுதான் அவருடைய பெரிதான நோக்கம். சொல்லுங்க பாஸ்டர், இதெல்லாம் சரிதான், எப்போ வருவார்? கடைசி பார்ட் அதுதான் முடிக்க போகிறேன். கடைசி பார்ட்டில் அதை தான் சொல்லி முடிப்பேன். ஏன்னா உங்களுக்கு பெரிய டவுட் இருக்கும், இவ்வளோ நேரம் பேசுனீங்க, நான் எப்படி அவரை நான் பெற்றுக்கொள்வது? 5 காரியம் சொல்லி முடிச்சிருக்கேன். ஈஸி. பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்றது ஈஸி, ரொம்ப ஈஸி. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைஞ்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எதுவுமே உங்களுக்கு கடினமே கிடையாது. எதுவுமே கடினமே கிடையாது. எவ்வளவு பெரிய காரியத்தை ஈஸியா செய்வோம். ஏனால் அவர் ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியார், சமுத்திரத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர். காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஆமென் தானா? அண்ட சராசரங்களை ஆளுகிற ஆவியானவர். அல்லேலூயா.
ஆமென். வானத்தையும் பூமியும் ஆளுகிற ஆவியானவர். நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற ஆவியானவர். ஒவ்வொரு நட்சத்திரக்கும் பெயர் இருக்கு. நம்ம இரவு நேரத்தில் பார்க்கிறோமே, அப்படியே எப்படி இருக்கு? நிறைந்து, வானம் நிறைந்து காணப்படும். ஒரு நட்சத்திரம் பூமியை காட்டிலும் பெருசு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஒரே ஒரு நட்சத்திரம், நாம வாழ்றோம்ல பூமி, இந்த பூமி, இந்த உலகம் முழுவதும் இருக்குல்ல, ஆமென். 3 பக்கம் கடலால், ஒரு பகுதி மட்டும் நிலப்பரப்பால் இருக்குல்ல. இந்த ஒரு பக்கம் நிலப்பரப்பால் இருக்கிற இந்த பூமியே இவ்வளவு பெருசுனா, ஒரு நட்சத்திரம், ஒரே ஒரு நட்சத்திரம் இந்த பூமியை காட்டிலும் பல மடங்கு பெருசாம். அப்ப வானம் எவ்வளவு பெரியது? அப்ப வானம் எவ்வளவு பெரியது? வானத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு நட்சத்திரமும் எவ்வளவு பெரியது? தியானிங்க, 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 உள்ளத்துக்குள்ள வாங்கிக்கிங்க இந்த வார்த்தையை. எவ்வளவு பெரியது? நான் சொல்லுகிறேன், இவைகளை உண்டாக்கினவர் எவ்வளவு பெரியவர். கைகளை தட்டி அல்லேலூயா, ஆமென். வானமே எவ்வளவு பெரியது என்று சொன்னால், நட்சத்திரமே நான் வாழ்கிற பூமியை காட்டிலும் பெரியது என்று சொன்னால், இவைகளை ஒரே வார்த்தையிலே உண்டாக்கினவர் எவ்வளவு பெரியவர். அவரால் அனுப்பப்பட்ட தேற்றரவாளன் எவ்வளவு பெரியவர். அந்த சத்திய ஆவியானவர் எவ்வளவு பெரியவர். அதனால தான் சொல்றேன், அவரால் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாது ஒண்ணுமே. There is nothing into impossible. ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே எல்லாம் முடியும் அவரால். ஆமென் தானா? ஆமென் தானா? வாசிங்க அப்போஸ்தலர் 1:8. ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே, சொல்லுங்க, என்னிடத்திலே வரும்போது, தலையில கை வைங்க. பரிசுத்த ஆவி நோக்கம் என்கிட்ட வர்றது, என்னிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து, முதல் காரியம், நீங்கள் பலனடைவீர்கள். ஆமென். வல்லமை உண்டாகும். சொல்லுங்க, வல்லமை உண்டாகும், வெளிப்பாடு உண்டாகும். அநேகர் எங்கிட்ட கேட்பாங்க, எப்படி பாஸ்டர் இப்படி நிறைய வசனங்கள் எடுத்து பிரசங்கிக்கிறீங்களே, இப்போ உங்கள் கோர்வையாக இருக்கே, சத்தியம் கரெக்டாக இருக்கே, எப்படி சின்ன வயசில் ஒன்றும் இல்லை, 26 வயசில் தான் ஆரம்பித்தேன். ஆமென். 27 வயசில் ஆரம்பித்தேன். 27 சர்ச்சுக்கு போகிறேன், 27 திருமணம். ஆமென். 28 தான் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன், 28வது வயசில். ஆமாம், இன்றைக்கி 50வது வயசு. அப்போ மொத்தம் ஒரு 22 வருஷம். 28 + 22 வருஷம் பைபிளை நல்லா படித்தேன். தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். ஆவியானவருக்கு இடம் கொடுப்பேன். அதிகாலையில் ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணுவேன். அந்நிய பாஷையில் பேசுவேன், மணிக்கணக்கா அந்நிய பாஷையில் பேசி ஜெபிப்பேன். ஆமென். என்னுடைய ஜெப நேரத்தில் நான் அதிகமாக ஜெப குறிப்பு எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஆமென். லிஸ்ட் எடுத்துகிட்டு மளிகை கடை லிஸ்ட் மாதிரி நான் எதையும் வச்சுக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, 10வது நிமிஷம் நானாக இருக்க மாட்டேன். என் ஜெப நேரத்தில் 10-15 நிமிஷத்தை தாண்டும் போது நானாக இருப்பது இல்லை. ஆமென். நான் ஆவியில் நிறைஞ்சு வெறும் அந்நிய பாஷை மாத்திரம் பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கிடப்பேன். ஆமென். சொல்லுங்க. வெளிப்பாடை வசனத்திலே நம்மை போதித்து வல்லமையான தரிசனங்களை உண்டாக்குவார். நோக்கம் என்ன தெரியுமா? நம்மை வல்லமைப்படுத்துவது, நம்மை பலப்படுத்துவது தான் பரிசுத்த ஆவியானவரின் நோக்கம். நீங்கள் பலனடைந்து, சில பகுதிகளை சொல்லிட்டு சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் கடைசி, பூமியின் கடைசி பரியந்தம், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாய் இருப்பீங்க. 2 காரியம், நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சியா. அப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவரின் நோக்கம் என்ன? என்னை பலப்படுத்துவதும் என்னை சாட்சியாய் மாற்றுவதும். ஆமென். வரட்டும். விளங்கிட்டீங்களா? நம்ம பலனடைகிறோம்னா அவருக்கு நம்ம சாட்சியா மாறுறோம்னு அர்த்தம். ஆமென் தானே ஐயா, தம்பி? ஆமென். பெற்றுக்கொள்ளணும் ஆவியானவரை. ஞானஸ்தானத்தோட, ரட்சிப்பு ஞானஸ்தானத்தோட நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ரட்சிப்பு ஞானஸ்தானத்தோட நின்றுச்சு. அடுத்த காரியத்துக்கு வரணும். அடுத்து ஒரு வேலை இருக்குது, பரிசுத்த ஆவியானவரை பெறணும். என் வாழ்க்கையிலே இன்னைக்கு சொல்லித்தரேன். ஆமென். எப்படி நான் அவரை பெறுவது அப்படி சொல்லி விளையாண்டீங்களா? சரி, 4 நோக்கம். 5வது நோக்கம், அவருடைய 5வது நோக்கம். ஆமென். கலாத்தியர் 5:22-23. கலாத்தியர் 5:22-23 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5:22-23. 5 கலாத்தியர் 5. அதேதான் வாசிட்டா. ஆவியின் கனியோ. சொல்லுங்க. ஆவியானவர் வந்துட்டா. ஆவியானவர் நோக்கம். ஆமென். ஆவியானவருடைய நோக்கம், கடைசி நோக்கம். ஆவியின் கனியோ என்னதுமா? அன்பு,
சந்தோஷம், அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவியானவருடைய நோக்கம் என்ன? ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார்னு சொன்னா யோவான் 1:1 அவர் வாசமாக இருந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? கனி கொடுக்கு. ஒரே வார்த்தையில் முடிங்க. நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கும்? கனி இருக்கும். ஒரு மரம் எதனால் அறியப்படுமாமா? ஒரு மரம் எதனால் அறியப்படுமா? கனியினால் அறியப்படும். ஆமே. ஒரு மரம் எதனால் அறியப்படும்? அதனுடைய கனியினால் அறியப்படும். கனி கொடுக்காத மரத்தை என்ன செய்வாராமா? கனி கொடுக்காத மரத்தை என்ன செய்வாராம்? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அவர் சொல்றார் கனி கொடுக்காத மரம். அப்ப கனி, ஆவியின் கனி, அன்பு, சாந்தம், இச்சையடக்கம், பொறுமை, நீடிய பொறுமை. ஆமென். எல்லாம் ஆமென் தானா? அப்ப ஆவியானுடைய நோக்கம் நமக்குள்ளே அன்பை கொண்டு வருவது, நமக்குள்ளே சாந்தத்தை கொண்டு வருவது, சமாதானத்தை கொண்டு வருவது, இச்சையடக்கத்தை கொண்டு வருவது, பொறுமையை கொண்டு வருவது. இதுதான் ஆவியானுடைய நோக்கம். ஆமென் தானா? அல்லேலூயா. சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. என்னென்னலாம் சொன்னேன்? 5 காரியத்தை சொல்லிட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலாம். வழிநடத்தல் பார்க்க போகிறோம். சொல்லுங்க. ஆவியானவர் வரும்போது ஆவியானுடைய முதல் நோக்கம் மனம் திரும்பதியா. அதான் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து மொத்தமாக டோட்டலாக அதுக்கு என்ன பேர் வச்சோம்? மனம் திரும்பதை உணர்த்துவார். மனம் திரும்பு அப்படிம்பார். ஆமென் தானா? மனம் திரும்பு அப்படின்னு சொல்லுவார். 2 புதிய மனுஷனாய் மாற்றுவார். நம்மை புதிய மனுஷனாய் மாற்றுறதா அவருடைய நோக்கம். 3 வசனத்தை போதிப்பார். வசனம் மட்டும்தான். ஆமென். மாற்று காரியங்களே இல்லை. சரி, இந்த வசனத்துக்கு இதை இப்படி பண்ணுனா கொஞ்சம் சப்பக்கட்டு கட்டுனா நல்லா இருக்கும், தேவையே இல்லை. ஆமென். இந்த வசனத்துக்கு இந்த ஒரு மேட்டரை கொண்டு வந்தோம்னா நல்லா இருக்கும், தேவையே இல்லை. அது வேண்டாம். வசனம் வசனமாகவே இருக்கட்டுமே. ஆண்டுடைய வார்த்தை வார்த்தையாகவே இருக்கட்டுமே. அந்த வார்த்தைக்கு கீழே என்னுடைய அனுபவங்கள் அந்த வார்த்தையை ஒன்றுமே செய்ய முடியாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட். தேவனுடைய வார்த்தைக்கு என்னுடைய அனுபவங்கள் பெரிய சப்போர்ட்டா ஒரு நாள் இருக்க போறதில்லை. என்னுடைய சாட்சி தான் பெரிய சப்போர்ட்டா இருக்கும். விளங்கிருங்க தேவ பிள்ளைகளே, விளங்கிருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துறாரு, நான் அப்புறமா சொல்றேன். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு என் வாழ்க்கையின் அனுபவங்கள் பெரிய சப்போர்ட்டா கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி பிடிக்க போறது கிடையாது, இல்லவே இல்லை. ஆமென். ஆனால் என் வாழ்க்கையின் சாட்சி கர்த்தருடைய வார்த்தைக்கு மிகப்பெரிய ஆதாரமாய் மாறிடும். ஆமென். அப்படிப்பட்ட நபர்கள் வேதத்திலே அநேகரை நம்மால் காண முடியும். விளங்கிட்டீங்களா? அப்ப 3வது காரியம் வல்லமையோடு. ஆமென். தரிசனம் தருகிற தேவன் வல்லமைப்படுத்துவார். அப்போஸ்தலர் 1:8 நோக்கம். 5 கனி கொடுக்க வைப்பார். இந்த 9ல் எதுலையாவது 1ல் நான் இருக்கேனான்னு பாருங்க. 1 இருந்துட்டாலே ஒன்னொன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும்னு சொல்ல வரேன். நான் உங்களை தப்பாக சொல்லலை. வாசிங்க மறுபடியும் அந்த அன்பு இருக்கான்னு பாருங்க. ஆவியானவர் இருந்தால் அன்பு இருக்கும். ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம். இருங்க ஒன்னொன்னா பார்ப்போம். அன்பு இருக்கா? எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்த முடியுதா? எல்லாரும் மேலே அன்பு செலுத்த முடியுதா? கட்டின கணவன் மேல உண்மையான அன்பு இருக்கா? சொல்லுங்க. உங்க பார்ட்னர், இன்னொரு ஹாஃப், உங்களுடைய இன்னொரு ஹாஃப், அவர் மேல உண்மையான அன்பு இருக்கா? இல்லை ஒரு நாடகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? மனைவி மேல உண்மையான அன்பு, நேசம் இருக்குதா? இல்லை ஒரு நாடகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? there is a love, it's a love of God. அதுதான் ஆண்டவருடைய அன்பு, கடவுளுடைய அன்பு. ஆமென். ஆண்டவர் சொல்ற அன்பு. 2 சந்தோஷம். சந்தோஷம் இருக்கா? எந்நேரமும் சந்தோஷமா இருக்கீங்களா? சில வீட்டுக்குள்ள போவே முடியல, சில வீட்டுக்குள்ள போவே முடியல, நிலவு காலே வைக்க முடியல. ஆமா, கணவர் கட்ட பொம்மன் மாதிரி இருக்கிறாரு, மனைவி கண்ணகி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. என்னடா பிரச்சனை?
அப்படின்னா ஆமென். ஆமையா, நிறைய வீட்டுக்கு போகிறேன்ல, நான் நிறைய வீடுகளுக்குள்ளே போகிறேன். கணவன் கட்ட பொம்மன் மாதிரி இருக்கிறாரு. ஆமாம், அவர் வாழ்க்கையில் சிரித்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், அவர் வாழ்க்கையில் சிரித்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், மனைவிமார்கள் துக்கத்தில் என்னாச்சு? ஆவியானவருடைய ஆளுகை என்னாச்சு? ஆவியானவருக்கு நம்ம வீட்டில் இடம் கொடுத்துருக்குறோமா? ஆவியானவர் நோக்கம் நிறைவேறி இருக்கா? ஆவியானவருடைய நோக்கம் நிறைவேறி இருக்கா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்புறம் நீடிய பொறுமை. நான் செக் பண்ண சொல்கிறேன், இதில் ஏதாச்சும் ஒன்றாவது என்கிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. தயவு இருக்கா உங்களுக்கு? தயவு இருக்கா? நற்குணம், ஐயோ பாஸ்டர் அதை பற்றியே பேசுறீங்க. நற்குணம் இருக்கையா? கேஸ் வச்சுட்டே இல்லைன்னு சொல்லிட்டே ஐயா என்கிட்ட, படுபாவி, சும்மா சொன்னேன். ஆமாம், கேஸ் அடுப்புக்கடியிலே இருந்துச்சியா, நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. வாயத்தர் என்னம்மா, ஏம்மா கவனி, ஏம்மா என்னை பாருங்க, அவங்க வீட்டில் கேஸ் இருக்கிறது எடுத்துக்க வேண்டியதானே, நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. எங்களுக்கு தெரியாது, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறது யாருக்கு தெரியும்? ஆமென் தானா? ஆமென், நல்லா கவனிங்க. ஆமென், குணம். அடுத்து விசுவாசம். விசுவாசம், விசுவாசம் இருக்கா? எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்கா? எல்லா நேரத்திலையும், எல்லா சூழ்நிலையிலையும் இருக்கா இல்லையா? இருக்கா? எல்லா சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவரை விசுவாசிப்பேன். இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா ஆவியானவர் உங்க கூட இருக்காருன்னு அர்த்தம். என்ன நடந்தாலும் நான் கர்த்தரை மட்டும்தான் விசுவாசிப்பேன். ஆமென். ஏதோ ஒன்று நடந்தனால நான் ஆண்டவரை விட்டு பின்னாடி போக மாட்டேன். பின்மாற்றம் என் வாழ்க்கையில் வராது. என்ன நடந்தாலும் பின்மாற்றம் என் வாழ்க்கையில். இதுக்கு பேர் என்னதியா? விசுவாசம். ஆவியானுடைய நோக்கம் நமக்குள்ள விசுவாசத்தை வளர்க்கிறது, அன்பு வளர்க்கிறது, பொறுமையை வளர்க்கிறது. அவர் இருந்துட்டாலே எல்லாம் நடக்கும். இதில் ஒன்று ஆப்டா நமக்குள்ளே இருந்துருச்சுன்னா ஒன்றும் திரும்ப திரும்ப ஒன்று வளர ஆரம்பிச்சிடும். இது ப்ராக்டிஸ் தான், ப்ராக்டிஸ். அதனால தான் சொன்னால் அவரை சம்பாதிக்க முடியாது, கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு. சம்பாதிக்க முடியாது, காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். காத்திருந்து பெற்றுக்கொள்ளுவது, அவரை பெற்றுக்கொள்ளுவது, கேட்டு பெற்றுக்கொள்ளுவது. ஆமென் தானா? அல்லேலூயா. 5 காரியம், நோக்கத்தை சொல்லிட்டேன். அடுத்த டாபிக் போகிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர், ஆமென், அவருடைய வழி சொல்லுங்க, வழி நடத்துதல். வழி நடத்துதல் சொல்லுங்க, வழி நடத்துதல். ஆமென். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும்போது எப்படி நம்மை வழி நடத்துவார், எப்படி வழி நடத்த போறாரு, இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுபவிக்காத பட்சத்தில் நம்ம வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வீணாக போயிடும். நம்ம எங்கே வரல, எங்கே வரல, எதோடு நின்றுட்டோம்? ஞானஸ்தானத்தோடு நின்றுட்டோம். ரட்சிக்கப்பட்ட யாரோ நம்மை கூட்டிகிட்டு போனாங்க, யாரோ இயேசுவை குறித்து நமக்கு சொன்னாங்க, அப்படி தானே? யாரோ நமக்கு இயேசுவை குறித்து நமக்கு சொன்னாங்க. ஆமென். இயேசுவை நம்பணும், ரட்சிப்பு நடந்துடும். வாழ்க்கையில் விலையேறப்பெற்ற ரட்சிப்பு நடந்துருச்சு, விலையேறப்பெற்ற ரட்சிப்பு நடந்துருச்சு. யாராலும் தர முடியாத தேவ சமாதானம், சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சியா. அப்புறம் அதற்கு ஆதாரமாக அவர் விரும்புகிற உடன்படிக்கைக்கு உட்பட்டதான பேழை, பழைய ஏற்பாட்டின் பேழைக்கு ஆதாரமாக இருக்கிற ஞானஸ்தானத்துக்குள்ளே என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். அதோடு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை. எங்கே வந்துடணும்? ஆவியானவரை பெறணும், ஆவியானவரை பெறணும், ஆவியானவரை பெற்று. ஆவியானவர் வந்தால் தான் முழு வேதமும் புரியும். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது தான் முழு வேதமும் புரியும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னே புரியும். நம்முடைய வாழ்க்கை குறித்து அவருடைய திட்டம் என்ன, எப்படி நடத்த போறாரு அப்படிங்கிற விஷயமே நமக்கு புரியும். விளைந்தீங்களா? வாசிங்க. ஆமாம். என்ன செய்வார், வழி எப்படி வழி நடத்துவார்? யோவான் 16வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் 16வது அதிகாரம் 14வது வசனம். அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அவர் என்னுடையதில் நல்ல வாசிடா. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை என்ன செய்வாரு? மகிமை. எப்படி வழி நடத்துவார்? நம்மை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்ம எப்படி வழி நடத்துவார்? நோக்கம் 5 நோக்கம் சொல்லிட்டேன். ஆவியானுடைய பேரெல்லாம் சொல்லிட்டேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் மகிமையாய் வெளிப்படுவார், கிருபையாய் வெளிப்படுவார்,
வாக்குத்தத்தமாய் வெளிப்படுவார், உதவியாளராய் வெளிப்படுவார், சத்திய ஆவியானவராய் வெளிப்படுவார், அலைந்து திரிந்து ஆதரவற்ற நிலையிலே தேற்றரவாளனாய் வெளிப்படுவார், பரிசுத்தத்தை இழந்து தவிக்கும் போது பரிசுத்த ஆவியானவராய், எல்லாமே சொல்லிட்டேன். ஆமென். 5 விதமான நோக்கங்கள் சொல்லிட்டேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்று நடத்துவார், புதிய மனுஷனாய் மாற்றுவார், வசனத்தை போதிப்பார், வல்லமையோடு தரிசனம் தந்து நம்மை வழி நடத்துவார், கனிகள் உண்டாக உதவி செய்வார். அடுத்து 3வது டாபிக், வழி நடத்துவார். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற விதம் 1 வாசிக்கிறேன், அதான் வாசிக்க சொன்னேன். அவர் என்னுடையதிலே எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால், ஏசாமி சொல்றாரு, 14வது அதிகாரம் முழுவதும் ஏசாமி பேசுறது. அவர் என்னுடையதிலே எடுத்து, ஆமென், உங்களுக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிவிப்பதெல்லாம் யாருடையது? இயேசு கிறிஸ்துவினுடையது. இப்போ அவர் அதை செய்யும் போது என்ன செய்யறாராமா? ஏசப்பாவை என்ன செய்யறாராமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விளங்கிட்டீங்களா? மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்துவார் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆமென். அவர் இயேசுவை மகிமைப்படுத்துவார் அப்படின்னா நீங்களும் நானும் தொடர்ந்து இயேசுவை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அவருடைய மகிமையை சொல்லணும். நாம் அவருடைய மகிமைக்காக வாழும்படி நம்மை வழி நடத்துவார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கை இயேசுவை மகிமைப்படுத்தும்படி நம்மை வாழ வைப்பார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுது யாரை மகிமைப்படுத்தும்? இயேசுவை மகிமைப்படுத்தும்படி நம்மை வழி நடத்துவார். ஆமென். தைரியமாக சொல்கிறீங்கல்ல, ஏசப்பாவை கும்பிடுங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஏசப்பாவை நம்புங்க சொல்கிறீங்கல்ல, சொல்கிறீங்களா இல்லையா? சொல்கிறீங்கல்ல, ஏசப்பாவை நம்புங்க, ஏசப்பாவை பிடித்து கொள்ளுங்க, சபைக்கு வாங்க. ஆமாம், இயேசு உங்களை நல்வழிப்படுத்துவார், உங்கள் கவலையை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார். ஆமாம், உங்கள் பாவத்தை மன்னிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார், உங்கள் பலவீனத்தில், உங்கள் சுகவீனத்தில், உங்கள் வியாதியில் உங்களுக்கு சொல்கிறோம்ல. நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ என்ன செய்கிறோம்? இயேசுவை எதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள அது வருது? எதனால் இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம்? பரிசுத்த ஆவியானவர் இயேசுவினிடத்தில் இருக்கிறதை நமக்கு என்ன செய்கிறாரமா? அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். அறிவித்துக் கொண்டே இருக்கிறனால நானும் அவரை என்ன செய்கிறேன்? மகிமைப்படுத்துகிறேன். எப்படி? நான் அவரை அறிவிப்பதின் மூலம் இயேசுவை மகிமைப்படுத்துகிறேன், அறிந்து கொண்டதின் மூலம் மகிமைப்படுத்துகிறேன், அறிந்து கொண்டதை பிறருக்கு அறிவிப்பதின் மூலம் மகிமைப்படுத்துகிறேன். அப்போ முதல் ப்ராசஸ் நமக்குள்ள என்ன நடக்கணும்? அறிந்து கொள்ளணும். அறிந்தா மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? ஆமென். ஒரு 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 படிக்காத நபர் போய் வாத்தியாராக இருக்க முடியுமா? அப்போ அவர் என்ன செஞ்சுருக்கணும்? யார் டீச்சராக இருக்கிறா பாருங்க. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இப்போ ஈஸியாக புரிஞ்சிடும் பாருங்க. பிஎஸ்சி முடிச்சுட்டும் டீச்சராக போகலாம், பிஎஸ்சி முடிச்சுட்டும் ஒரு டிகிரி முடிச்சுட்டும் டீச்சராக போகலாம். ஆனால் யாருக்கு அதிக மதிப்பு பள்ளிக்கூடத்தில் அப்படின்னா, ஆமாம், பிஎஸ்சி முடிச்சுட்டு என்ன படிச்சிருக்கணும்? பிஎட் முடிச்சிருக்கணும். பிஎட் முடிச்சிருக்கணும். என்னையா அவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு அதிகம் உள்ள. ஏன்? எதனால? அவர்கள் கற்றல் திறனிலே தேறினவர்கள், கற்றல் திறனிலே, கற்றுக் கொடுப்பதிலே நுணுக்கங்களை கற்றவர்கள், கற்றுக் கொடுப்பதிலே அறிவுடையவர்கள், கற்றுக் கொடுப்பதின் விதத்தை புரிந்து கொண்டவர்கள், இன்னும் சொன்னால் படித்தவர்கள், கற்றுக் கொடுக்கிற விதத்தை படித்தவர்கள். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி, சம்பளமும் ஜாஸ்தி. புரிஞ்சுட்டீங்களா? வரங்கதா இல்லையா? அப்போ இயேசுவை நன்றாய் படித்தவர் ஆவியானவர். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விதம் அற்புதமானது. இதை சொல்லி அறியும் போது, அவர் சொல்லிக் கொடுத்து அறியும் போது அறிவிப்பது ஈஸி. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஆமென். ஒரு நல்ல டீச்சர் சொல்லி கொடுத்தா அதை போய் வெளியே சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சில டீச்சருக்கு மேக்ஸே நடத்த தெரியாது. பிள்ளைங்க வந்து அழுகும் பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா, ஐயோ என்ன நடத்துதுன்னே புரியலம்மா, பாட்டுக்கு பேசிகிட்டே போர்டில் பேசிக்கிட்டே இருக்குதும்மா, ஒன்றுமே புரியலம்மா, பாப்பா தலையில் கையை வச்சுட்டா. ஆமாம்மாம்மா, சத்தியமாக அதுதான் நடக்குது. ஆமே, அல்லேலூயா. இப்போ கவனிங்க, வேற ஒரு டீச்சர் வருவாங்க, மேக்ஸ் டீச்சரே வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தர் வருவார், கிளாஸ் தேன் போல இருக்கும். ஆமே,
படிக்காத ஆளெல்லாம் படிப்பான். படிக்காத லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து விளையாடு அவன்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுவான், இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவான். ஏன்? சொல்லி கொடுக்குறவர் அப்படிப்பட்டவர், சொல்லி கொடுக்குறவர் அப்படிப்பட்டவர். ஈர்ப்பு, அவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கு. அவர் நடத்துகிற விதம் ஒன்று இருக்குது. அவர் சாக் பீஸ் எடுத்துட்டு போர்டு பக்கம் திரும்பினாலே கிளாஸ் அட்டென்ஷன் ஆயிருது. ஆமே, அவரை தேடுது கிளாஸ், அவரை தேடுது கிளாஸ் ரூம். அவர் என்ன செய்யுதுங்க? அவர் ஒரு நாள் லீவுனா பிள்ளைங்க சோர்ந்து போறாங்க. ஐயோ சார் வரலையா? ஏன்? வெரி எக்யூப்டு பர்சன். ஆமே, நல்ல குவாலிட்டியான ஆளு. அப்ப ஆவியானவர் சொல்லி கொடுக்கும்போது இயேசுவை நாம் ஈஸியாய் ஏற்றுக்கொள்வோம், மகிமைப்படுத்துவோம். அப்ப வழி நடத்துதல் இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாக கிறிஸ்து இயேசுவை மேசியாவை மகிமைப்படுத்தும் வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுப்பது, வழி நடத்துவது பரிசுத்த ஆவியானவரின் வேலை. விளங்கிட்டீங்களா? 2 ஆமென். ரோமர் 8:16 வாசிங்க. ரோமர் 8:16 வாசிங்க. சீக்கிரமாயா, டைம் ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். ரோமர் 8:16 வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். வசனத்துக்கு அர்த்தம் என்ன? ரோமாபுரி பட்டணத்துக்கு பவுலடிகள் எழுதுறாரு நிருபத்துல. அல்லேலூயா, சோதரம். கவனி, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. நல்ல கவனிங்க. அடிக்கடி மறந்துடுறோம் இல்லையா? அடிக்கடி நம்ம மறந்துடுவோம். மறந்தனாலதான் என்ன செய்யறோம்? புலம்புறோம். மறந்தனாலதான் என்ன செய்யறோம்? அழுது, ஆமென், கூப்பாடுறோம், முறையிடுகிறோம். மறந்தனாலதான். எதை மறந்துட்டோம்? நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற மறந்தனாலதான் பயம். நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படிங்கிறனாலதான் அச்சம், அவிவிசுவாசம். காற்றையும் கடலையும் பார்த்து ஆமென் நடுங்கி அழுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை மறந்து போகிறோம். ஆமென். சீசர்கள், ஆமென், நான் தெய்வத்துடைய மேசியாவுடைய 12 சீசனில் ஒருவன் என்பதை மறந்தனால தான் பேதுரு 5 நடுங்குனா கடலை பார்த்து. நல்லா விளங்கிட்டீங்களா? என்ன சொல்றாரு? ரோமாபுரிக்கு எழுதும் போது பவுலடிகள் என்ன எழுதுறாரு? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. ஆமா, அடிக்கடி ஆமென் மறந்துடுறோம் இல்ல, அழுகிறோம் இல்ல, புலம்புறோம் இல்ல, அலைந்து திரிகிறோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கு, வேத வசனம் அவ்வளவு தெரியும், அநேகரை திடப்படுத்துறோம், அநேகரை ஆலயத்துக்கு இழுத்துட்டு வர்றோம், அநேகரை தைரியப்படுத்துறோம். ஆனா நாம போய் ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்து என்ன செய்வோம்? அல்லேலூயா. நாம என்ன செய்வோம்? போய் ஆண்டவரே நீர் இருக்கிறீரா? காலையில் தான் சொன்னோம் இன்னொரு அம்மாட்ட, அவர் இருக்கிறாருமா, பயப்படாதம்மா அப்படின்னோம். ஆமென். 10:15 சொல்லியிருப்போம். 10:20 நம்ம வீட்டை கதை அடைச்சிட்டு என்ன செய்வோம்? நீர் எங்கே இருக்கிறீர் தெய்வமே? ஆமென். நம்முடைய கேள்வி, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் தரத்தை பாருங்க. ஆமென். ஆவியானவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவின் தரம் விளங்கிட்டீங்களா? ஆவியானவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவின் தரம் பாருங்க எப்படி இருக்குன்னு. என்ன சொல்றோம்? 10:20 தான் சொல்லியிருப்போம். கர்த்தர் இருக்கிறார், பயப்படாத. ஏசப்பா இருக்கிறார், பயப்படாத, தைரியமாயிருன்னு சொல்லுவோம். 10:25 நமக்கு ஏதாச்சும் ஒன்று வந்துடும். ஆமென். கதவை சாத்திட்டு எங்கே எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசரேசுவை நான், எங்கே தேடுவேன்? ஆமே. அழுது புலம்பி மூக்கெல்லாம் உருண்டையா போண்டா மாதிரி ஆயிரும் வெளியில் வரும்போது. ஆமே. தேய்ச்சு மூக்கு மட்டும் சைனிங்காக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கவலை வந்தால் நம்ம மூக்கு மட்டும் சைனிங்காக பளபளன்னு இருக்கும் இல்லையா? ஏனாலையா? போட்டு டவலை, அந்த டவலுக்கு வாய் இருந்தால் அழுதுடும். ஆண்டவர் இனிமே சொல்றாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே. யாராமா? ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே. உள்ள ஆவி இருக்குல்ல, உள்ள ஆவி, நமக்கு ஒரு ஆவி இருக்கு, தேவன் தந்த ஆவி இருக்குல்ல, அந்த ஆவியுடனே ஆவியானவரும் கலந்து சொல்றாராமா, நீ கர்த்தருடைய பிள்ளை. அடிக்கடி சொல்லுவார், நீ ஆண்டவருடைய பிள்ளை, பயப்படாத. கடனை பார்த்து பயப்படாத, கை கால் வீங்கிறத பார்த்து பயப்படாத,
மண்டை ஒரு வலியா இருக்குன்னு பயப்படாத, முதுகு தண்டு இழுக்குதுன்னு பயப்படாத, ஹார்ட் ஆமென் ஒரு நொடிக்கு ஆமென் ஒரு நிமிஷத்துக்கு 160 தடவை துடிக்குதுன்னு என்ன செய்யாத, பயப்படாத. இருதயத்தை செஞ்சவர் அவரு, லங்ஸை செஞ்சவர் அவரு, கிட்னியை செஞ்சவர் அவரு, ஆமென் இன்டெஸ்டைனை உருவாக்குனவர், ஈசோஃபேகஸை உருவாக்குனவர் அவரு, கண்களை படைத்தவர் அவரு, காதை உண்டாக்குனவர் அவரு, ஆமென் பல்ல கொஞ்சம் எடுப்பா தூக்கி வச்சவர் அவர் தான். ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் மறந்துட்டு என்ன செய்கிறோம்? ஆமென். யோவான் 1:14 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை மறந்துட்டு இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு இருப்போம். ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே சேர்ந்து சொல்லுவாரா, நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ பிதாவின் பிள்ளை, நீ கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன், நீ கிறிஸ்துவின் ஆவியை உடையவன், நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை அப்படின்னு சாட்சி கொடுப்பான உள்ள இருந்து. இல்லைங்களா? அப்போ அடிக்கடி உங்களை ஆண்டுடைய பிள்ளைன்னு உங்களுக்கு சொல்லித் தர்றவர் யாரு? உங்களை ஆண்டுடைய பிள்ளைன்னு வழி நடத்துறது யாரு? ஆவியானவர். ஆமென் தானா? 3 ஆமென் 3 ஹல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 12:7 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:7 சீக்கிரமாமா, இன்னொரு 20 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:7 ஆவியினுடைய அனுக்கிரகம் 1 கொரிந்தியர் 12:7 ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று. அப்ப ஆவி எதுக்கு கொடுக்கப்படுகிறதாமா? ஆவியானவருடைய அனுக்கிரகம் எதுக்காக? அவனுடைய நமக்கு பிரயோஜனமா இருப்பாரு, நமக்கு பிரயோஜனம் உண்டாக நம்மை வழி நடத்துவார். நல்ல விளங்கிங்க, நமக்கு பிரயோஜனம் உண்டாக அவன் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். நமக்கு ஆவியானவர் நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருப்பார், நமக்கு பயனுள்ளவராக இருப்பார்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நல்லா விளங்கிட்டே வாங்க. வாசிடா அந்த வசனத்தை வாசிமா. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. அடுத்த வசனம். ஆமென். அடுத்த வசனம் 8. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், இன்னொருவனுக்கு 9வது வசனத்தை போடியா, 9வது வசனத்தை போடுமா. ஆமென். வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இதெல்லாம் இவைகளுக்குள்ளெல்லாம் நம்மை வழி நடத்த போதுமானவராயிருக்கு. அல்லேலூயா. ஆமென். எனக்கு வசனத்தை போதிக்கிற வரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, உங்களை நல்வழிப்படுத்தி நடத்துகிற போதிக்கிற வார்த்தையை தந்திருக்காரு. மோகன் சேனனுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற வரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆமென். டி மோகன் ஐயாவுக்கு சபையை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனுடைய அபிஷேகத்தை, போதக அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆமென். பாஸ்டர் பாலி அங்கிச்சோக்கு நல்ல ஒரு தகப்பனாய் மிகப்பெரிய சபையை உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வரத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். அங்கே அண்ணன் அகஸ்டின் ஜெபகுமாரனுக்கு மிஸ்திரி அழைப்பை தந்திருக்கிறார். நம்ம 2 பேரும் போய் பீகாரில் ஒளிஞ்சு முன்னாடி கொண்டிருப்பானுங்க இல்லையா? ஆமென். ஒரு முறை அகஸ்டின் அண்ணனை அடித்து வாய்க்காலில் என்ன பண்ணிட்டாங்க, செத்துட்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. செத்துட்டான் அப்படின்னு விட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு ஊழியம் செய்கிறார்ல, இன்னைக்கு ஊழியம் செய்கிறாரா? 75 வயசு ஆயிடுச்சு, 75 76 தாண்டிட்டார். இன்னைக்கு ஊழியம் செய்கிறாரா? ஆமென். வேறு ஒருவனுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஆவியின் வரங்களை ஆவியானவர் நமக்குள்ளே கொண்டு வருவார். ஆவியின் வரங்களோடு நம்ம என்ன செய்வார்? வழி நடத்துகிறார். சபையிலே பாருங்க. ஆமென். ஒருத்தருக்கு பாட்டு பாடுற கிருபை, ஆமென். ஒருத்தருக்கு ஆமென் வியாக்கியானம் பண்ணுற கிருபை, ஒருத்தருக்கு தலைமைத்துவத்தில் எடுத்து நடத்துகிற கிருபை தந்திருக்காரா? ஆமென். அல்லேலூயா. ஒருவருக்கு எல்லாவற்றையும் கையாளுகிற திறமையை தந்திருக்காரு. இந்த பிள்ளைங்களுக்கு பாருங்கள், இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி அவங்களுக்கு அந்த திறமையை தந்திருக்கிறாரு. எல்லாமே யாருக்கு பயன்பட போகுது? ராஜ்யத்துக்கு, ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு பயன்பட போகிறது. ஆமென் தானா? சொல்லுங்க ஆமென் தானா? அப்போ வரங்களினாலே நம்மை நடத்துகிற ஆவியானவர், வழி நடத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா.
8:26 வாசித்துட்டீங்களாம்மா? 8:26, ரோமர் 8:26 வாசிங்க. அடுத்த காரியம், 4வது காரியம் 8:26. சீக்கிரமாடா. ஆமென். யோவான் 8:26 வாசிக்க கேட்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. 8:26 அந்தப்படியே ஆவியானவரும் தமது, ரோமர் 8:26, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுவது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அல்லேலூயாவா. ஆமென். வாழ்க்கை தலைகளை மாற்றுவார். ஆவியானவர் வரும்போது நமக்கு என்னெல்லாம் தெரியாதோ, ஆமென், எப்படி ஜெபம் பண்ண தெரியாதோ, என்ன கேட்கணும்னு தெரியாதோ ஆண்டவர்கிட்ட, அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு சொல்கிறார். ஆமென். அதாவது வாழ்க்கை, ஜென்ம வாழ்க்கையை மாற்றி புதிய வாழ்வை தருகிற ஆண்டவர். ஆமென். ஜென்ம வாழ்க்கையை மாற்றி புது வாழ்வை தருகிற ஆண்டவர். இன்னைக்கு நீங்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யும்போது இன்னைக்கு செய்த காரியங்களை காட்டு நாளைக்கு அதிகமான காரியங்களை செய்வீங்க. நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நீங்கள் ஒரு காரியத்துக்கு புறப்பட்டு போகும்போது இன்னைக்கு செய்கிற காரியங்களிலே காட்டிலும் நாளைக்கு செய்கிற காரியங்கள் உன்னதமானவைகளாக இருக்கும், அற்புதமானவைகளாக இருக்கும், உயர்ந்தவைகளாக இருக்கும், மேன்மைப்பட்டவைகளாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த காரியத்தை உங்களுக்கு உணர்த்துவது ஆவியானவர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். விளங்கிட்டீங்களா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம் ஐயா? அதனால நம்முடைய காரியங்களை வாழ்க்கை தலைகளாய் மாற்றுகிற ஆவியானவர். ஆமென். ஒரு தகுதியே இல்லாத ஆளை தகுதிப்படுத்தி அப்படியே சூப்பராக்கி நடத்திட்டு போயிடுறார். அதான் சொன்னேன் ஆரம்பத்தில், அசாதாரணமான மனிதர்களை ஆவியானவர், சாதாரணமான மனிதர்களை ஆவியானவர் அசாதாரணமாய் மாற்றுவார். ஆமென் தானா? ஆமென். டிஎல் மோடி ஒரு சாதாரண ஒரு மனுஷன். ஆமென். அவர் எழுந்து அமெரிக்காவில் பிரசங்கம் பண்ணனா ஆமென், லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார். ஆமென். நம்ம தேசத்தில் டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு சாதாரண, ஆமென், ஸ்டேட் பேங்கில் ஒரு குமஸ்தா. ஆமென். ஸ்டேட் பேங்கில் ஒரு குமஸ்தா ஆவியானவரை பெற்று ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்து நின்ற பொழுது, ஆமென், ஒரு பேங்குக்கு மேனேஜரானவர் 4 ஸ்டேட்டுடைய அதிகாரியானார். ஆமென். சவுத் ஸ்டேட்டுடைய 4 ஸ்டேட்டு, எது? கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா. ஆமென். 4 ஸ்டேட்டுடைய, ஆமென், பெரிய அதிகாரியாக மாறினார். அந்த அதிகாரியாக மாறி நின்றுட்டு இருக்கும்போது 1984 ஆமென் எம்ஜிஆர்கிட்ட போய் தன்னுடைய ரிசைன் லெட்டரை கொடுக்குறாரு. எம்ஜிஆர் இடத்துல ரிசைன் லெட்டரை கொடுக்குறாரு. எம்ஜிஆர் சொல்கிறாரு, தினகரன், நான் இந்த இடத்துக்கு யாரை நான் வைக்கிறது? நான் இன்னும் 2 ஸ்டேட்டு கூட உனக்கு சேர்த்து தர்றேன், இன்னும் 2 ஸ்டேட்டு கூட உன்னை அதிகாரியாக மாற்றி உன்னை ப்ரமோட் பண்ணி உனக்கு நிறைய சம்பளம் தரேன். டிஜேஸ் ஐயா சொன்னாங்க, நீங்கள் இன்னும் 2 ஸ்டேட்டை தரேன்னு சொல்கிறீங்க, அப்போ மொத்தம் எனக்கு 6 ஸ்டேட்டு தான் ஆச்சு. என் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உலகத்தையே உனக்கு தர்றேன்னு சொல்லி. என் தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வம் சொல்லுகிறார், ஆமென், தினகரன், ஆமென், உனக்கு இந்த உலகத்தையே தர்றேன், இந்த உலகம் முழுவதும் நீ பிரயாணப்பட்டு போகணும். அதே ஸ்டேட்மெண்ட்டை ஆமென் எம்ஜிஆர் இடத்துல சொல்லி எம்ஜிஆர் எழுந்து நின்று போய் வான்னு சொல்லி ஆமென் லெட்டரில் சைன் பண்ணி கொடுத்தான்னு சொல்லி தன்னுடைய சாட்சியில் எழுதுகிறார். அல்லேலூயாவா. ஆவியானவர் வந்துட்டு இதெல்லாம் நடக்குயா? ஆமென். ஆவியானவருக்கு இடம் கொடுத்துறியா? இதெல்லாம் நடக்குயா? ஆமென். நம்ம ஒரு குறுகிய வட்டத்தை போட்டு நான் ஜெயிச்சிட்றேன், நான் ஏதாச்சும் செய்கிறேன், நான் ஏதாச்சும் ஓடுறேன், நான் ஏதாச்சும் பண்ணுறேன், ஆமென், சுயபலத்தில் ஓடி 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 ஆமென் மாதமே ஒரு 20,000 பார்க்குறதுக்குள்ள ஆமென் பெரிய பாடாக இருக்குது. ஒரு 30,000 கண்ணில் பார்க்குறது பெரிய பாடாக இருக்குது. ஒரு 50,000 ரீச் பண்ணுறதுக்குள்ள ஆமென் பெரிய பாடாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் தகப்பனாய் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சபையின் மூப்பனாக சொல்கிறேன், ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அசாத்தியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அசாத்தியமான காரியங்களை செய்ய வல்லவராய், அப்படி நடத்தத்தான் அவர் ஆசையாக இருக்கிறாரு. ஜென்ம வாழ்க்கை மாறும், பரம்பரை வாழ்க்கை மாறும். ஆமென். நமக்கு ஒரு பரம்பரையாக நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் பாருங்க, அந்த வாழ்க்கை மாறி பரம்பரையை தாண்டி நம்முடைய தலைமுறைகளை தாண்டி வேற வாழ்க்கையை நமக்கு தருவார். ஆமென் தானா? எங்கள் குடும்பத்தில் யாருமே ஊழியக்காரர் இல்லை, நான் தான் முதல் ஊழியக்காரன். ஆமென் தானா?
ஆமாம், அப்போது மாறிடுச்சு. பரம்பரையை மாற்றிட்டார் ஆண்டவர், தலைமுறையை மாற்றிட்டார் கர்த்தர். அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர் ஆவியானவர். ஆமென் தானா? அல்லேலூயா. அடுத்து 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். அப்போஸ்தலர் 5:32 வாசி. அப்போஸ்தலர் 5:32. அப்போஸ்தலர் 5:32 வாசிப்போம். அப்போஸ்தலர் 5:32 வாசிக்க கேட்போம். ஆமென். சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். வாசிட்டா? ஆமா. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு அதான் அவருடைய உயிர்த்தெழுத சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளா என்ன செய்றோம்? இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு, நல்ல கவனிங்க, வாசிமா மறுபடியும் அந்த வார்த்தையை. தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும், அல்லேலூயா, தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென் தானா? அல்லேலூயா. நம்ம எப்படி நடத்துவார்? ஆமென். இயேசுவுக்கு மகிமையா நம்மை வழி நடத்துவார். 1. 2, தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மளை வழி நடத்துவார். 3, ஆவியின் வரங்களோடு நம்மை வழி நடத்துவார். 4, ஆமென், ஜென்ம வாழ்க்கை மாதிரி மகிமையான வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். 5, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழும்படியாக ஆவியானவர் இருந்தால் நமக்குள்ள என்ன இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். ஆமென். கண்டிப்பாக கீழ்ப்படிதல் இருக்கும். மூத்தவங்களுக்கு கீழ்ப்படிவோம், ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படிவோம், போதகனுக்கு கீழ்ப்படிவோம், வாத்தியாருக்கு கீழ்ப்படிவோம். ஆமென். வாத்தியாருக்கு என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. ஆமென். வாத்தியாருக்கு என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். டீச்சர்ஸுக்கு கீழ்ப்படிவோம், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிவோம், மூத்தவங்களுக்கு கீழ்ப்படிவோம். எல்லாத்துக்கும் என்ன செய்வோம்? கீழ்ப்படிந்து இருப்போம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? கீழ்ப்படிதல் உள்ள ஆளாக இருப்போம். எப்போ? ஆவியானவர் வரும்போது. ஆவியானவர் இல்லாத ஆட்களை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ரொம்ப மெத்தனமாக இருக்கும். ஆமென். தனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே தெரியாது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க சுக்குன்னா என்னது? இஞ்சி காஞ்சா? அப்படியா? இல்லை, சுக்கு தனியாக இருக்கா, இல்லை இஞ்சி காஞ்சா சுக்கா? இஞ்சி காஞ்சா சுக்கா. ஆமே, சொல்லுவாங்கல்ல நம்ம ஊரில். ஒரு சுக்கும் இல்லை. கீழ்ப்படியாத ஆள்கிட்ட ஒன்றுமே இருக்காது, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரியும், எல்லாம் தெரிந்த போல தெரியும். ஆமேன் தானே? ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாதுன்னு கீழ்ப்படுகிறவனுக்கு தெரியும். நான் சொல்கிற விஷயம் விளங்குதா உங்களுக்கு? அதாவது ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? கீழ்ப்படுகிற ஆளுக்கு தெரியும். ஆமென். ஆகையினால அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை அற்புதமாய் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆவியானவர். நம்ம வாழ்க்கையில் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும். சரி, நான் கடைசி டாபிக் வந்துட்டேன். ஆமென். ஆவியானவரை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? இவ்வளோ நேரம் நம்ம கேட்டோம் இல்லையா? எப்படி அந்த ஆவியானவரை நான் பெறுவது? ஆவியானவரை நான் எப்படி கண்டடைவது? ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதின் அடையாளங்கள் என்ன? ஆமென். ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஆமென் தானா? பாருங்க, பவுலடிகளும் சீலாவும் ஆமென் எங்க சிறைச்சாலையில் இருந்த பொழுது ஆமென் சொல்ற சிறைச்சாலை காவல் அதிகாரி கேட்கிறார், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அடுத்த வார்த்தை வருதியா? அஸ்திபாரம் குலுங்குனா அடுத்த வார்த்தை வரும். என்ன வரும்? நீ அஸ்திபாரத்தை குலுக்கிற ஆளா இருந்தா, நண்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சிறையிருப்பின் அஸ்திபாரத்தை குலுக்குகிற ஆளா இருந்தால், எப்ப அஸ்திபாரம் குலுங்கும்? ஆவியானவர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும்போது. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை. விடுதலைனா ஆமென் என்னதுங்க? எல்லாம் உடையும், எல்லாம் உடையும். அப்போ உடையுது, சிறைச்சாலை கதவுகள் உடைகிறது. ஆமாம், எல்லாரும் அலறி அடிச்சு கேட்கிறான். கடைசியில் சிறைச்சாலை காவல் அதிகாரி, முதன்மை காவல் அதிகாரி கேட்கிறான், நாங்கள் ரட்சிக்கப்படும் ஒரே நைட், ஓவர் நைட். ஆமென். நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதான் கேள்வியே. ரட்சிக்கப்பட்டாச்சு, நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணியாச்சு, தண்ணியை தொட்டியில் முக்கியாச்சு, எடுத்தாச்சு, வந்துட்டு இருக்கிறோம். இப்போ கடைசி கேள்வி, நான் ஆவியானவரை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி
திருத்துவத்தில் ஆமென் திருத்துவ தேவனாகிய ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவர் வழிநடத்தல் வேணுமே. அவர் வழி நடத்துதான் தானே நம்ம செம்மையான வழியில் நடக்க முடியும். வழி நடத்துதல் வேணுமே. சொல்லிட்டு ஆமென் ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். சரியா? நோட் பண்ணிக்கிடுங்க. போய் வாசிங்க. தொடர்ந்து இந்த வருஷமெல்லாம் வாசிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப எப்போ வேணாலும் எடுத்து வாசிங்க. வசன ஆதாரத்தோடு வாசிங்க. என்ன? ஆமென். முதல் காரியம் சொல்லிட்டேன். ஆமென். ஆவியானவரை நம்ம என்ன செய்ய முடியாது? எங்கேயும் காசு கொடுத்து பெறுகிறதுக்கு உண்டான வழிமுறை சொல்கிறேன். ஆவியானவரை காசு கொடுத்து என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. பாஸ்டர்கிட்ட போய் 50,000 ரூபா காணிக்க கொடுத்தா அவன் தலையில் ஆமென் எண்ணெயை ஊற்றி 2 அடி அடிச்சாருன்னா ஆவியானவர் வந்துடுவார். இல்லையா? இல்லையா? அருளை காசுனோட தான் ஞாபகம் வருது. அருளை பார்க்கும்போது சோதனம் கவனிங்க. ஆமென். காசு கொடுத்தா ஆமென் தானா ஆவியானவர் வந்துடுவாரா? இல்லை பாஸ்டருக்கு சாப்பாடு போட்டு ஆவியானவர் வந்துடுவாரா? சொல்லுங்க. பாஸ்டருக்கு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை தச்சு கொடுத்தா ஆவியானவங்க கூட வந்துடுவாரா? பேசுங்க. என்னையா வருவாரா? வரவே மாட்டார். வேற வழி இருக்கு. இதெல்லாம் நீங்க பாஸ்டருக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆனால் யாரும் செய்யறதில்ல. சொல்றேன். வேற சபையில் செய்கிறாங்க. சொல்றேன். சரி என்னையா ஒரு கடமை, உங்க கடமை. நீங்க என்னை கண்டுக்கிறதே இல்லை. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சரி அதை விடுங்க, அது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் செய்தா ஆவியானவர் என் கூட இருப்பார், எனக்கு விடுதலை கிடைச்சிடும், நான் பரலோகம் போயிடுவேன். இட்ஸ் a wrong idea. ஆமென். ராங் ஐடியா, இட்ஸ் ராங் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? என்ன செய்யணும்? ஆமென். என்ன செய்யணும்? சம்பாதிக்க முடியாது. அவரை பெற்றுக்கொள்ள முடியும். கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். காசு கொடுத்து வாங்க முடியாது. என்னுடைய திறமையில் வாங்க முடியாது. நான் ரொம்ப படிச்சிருக்கேன், எனக்கு அறிவு இருக்குது, அதனால ஆவியானவரை நான் கூப்பிட்டா வந்துடுவார். there is no chance at all. முடியாது முடியாது முடியாது. இப்படி அனுபவத்தை சொல்கிறேன். முடியாது முடியாது. ஆமென். அப்போ கவனிங்க, என்ன செய்யணும் அப்படின்னா அப்போஸ்தலர் 2:38 முதல் காரியம். அப்போஸ்தலர் 2:38. ஆமென். ஆவியானவரை பெறுவதற்கு முதல் ஸ்டெப், முதல் காரியம், நான் எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி. வாசிங்கடா. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் யாரு? பேதுரு எருசலேம் பட்டணத்தை பார்த்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பட்டணத்தை, யூதர்களை பார்த்து, பச்சை யூதர்களை பார்த்து, ஆமென், கிறிஸ்துவை சொந்த இனத்திலே பெற்றெடுத்த மேசியாவை தன் சொந்த இனத்திலே பெற்றெடுத்தவர்களை பார்த்து, பேதுரு ஒரு மீனவன், கலிலேயா கடற்கரை ஓரமாய் யூத முறைமைகளை ஃபாலோ பண்ணாதவன், யூத முறைமைகளை கற்று தேராதவன், யூத முறைமைகளை இன்னதென்று அறியாத ஒரு முதல் அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இதை விட ஆதாரமான வசனம் உங்களுக்கு தேவையா? நமக்கு தேவையா? அப்போ ஆவியானவர் வருவதற்கு முதல் காரியம், we have to receive the salvation. We have to receive the salvation. ஆமென். வாஞ்சையா ரட்சிக்கப்படணும். எது ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்னன்னு பேதுரு சொல்றாரு. நீங்கள் மனம் திரும்பி, உங்க மனம் என்ன செஞ்சிடணும்? இப்போ இங்கே பார்த்துருக்கு மனம், அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் பார்க்கணும். அதான் மனம் திரும்புறது. மனதை ப்ளீஸ் வழங்கிருச்சு ஐயா. மனம் திரும்புதல்னா என்ன? ஆமென். ஏவிஎம் ராஜன் பெரிய நடிகர் இல்லையா? ஏவிஎம் ராஜன் பழைய காலத்து நடிகர். அவர் மனம் திரும்புறாரு. அப்படியே சினிமா உலகத்தை விட்டுட்டு அப்படியே திரும்புறாரு. அதான் ரட்சிப்பு. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இல்லை இல்லை, நீ சினிமா நடிச்சுக்கோ, சினிமாவே நடிச்சுக்கோ, ஆனால் வார வாரம் சர்ச்சுக்கு வந்துடு. நீங்கள் சினிமாவிலே இருங்க, உங்களுக்கு நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஒரு கூட்டத்தில், ஒரு பெரிய கூட்டத்தில் கேட்குறாரு, நீங்கள் மைனா படம் பார்த்துட்டீங்களா? கீழே உட்காந்துருக்கிற ஆள் கை தூக்குது. பார்த்துட்டோம். எது ரட்சிப்பு?
எது ரட்சிப்பு? மனம் திரும்புதல் தான் ரட்சிப்பு. போர்வை, இது போவாசின் போர்வை இல்லை, இது வேற போர்வை. போவாசு போர்வையை போத்துனா மனவாட்டி ஆயிடுவோமே. கைதட்டிருங்க. போவாசின் போர்வை என்மேல் விழுந்தால் நான் நிச்சயமாக மனவாட்டியாய் மாறுவேன். விடியற்காலம் நான் மனவாட்டியா மாறுவேன். இன்னைக்கு வேலைக்காரியா இருக்கலாம், காலையில நான் மனவாட்டியா, ராணியா, ராஜாத்தியா மாறுவேன். இது போவாசின் போர்வை அல்ல, இது உலகத்தின் போர்வை. ஆமென். இது போலி போர்வை. தேவ பிள்ளைகள், எது ரட்சிப்புன்னு சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும், தனித்தனியா சொல்றாரு, ஒவ்வொருவரும், ஈச் அண்ட் எவ்ரிபாடி, நீங்கள் ஒவ்வொருவரும், ஆமென், பாவ மன்னிப்புக்கென்று கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை, ஆமென் தானா? பரிசுத்த ஆவி எப்போ நம்ம கூட வருவாராமா? எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமாமா? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு, மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ஞானஸ்நானம் எடுக்கணும். முதல் ஸ்டெப், ஆவியானவர் நமக்குள்ள வர்றதுக்கு முதல் ஸ்டெப்பு, நான் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்றால் என்ன? டோட்டல் என்டையர்லி, ஆமென், ரிட்டர்ன் பேக். இங்கிருந்து அப்படியே இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வர்றது, அதான் மனம் திரும்புதல். விளையாண்டிங்களாம்மா? அம்மா புரிஞ்சிருச்சா? புரிஞ்சவங்க கை தூக்குங்க. விளையாண்டிங்களா? அதான் மனம் திரும்புதல். நான் அதையும் செய்வேன், நான் ஆலயத்துக்கும் வருவேன். பாஸ்டர், அது என்னுடைய தொழில் அல்லவா? தொழிலை மாற்றுங்கிறேன் நான். பாஸ்டர், அது எங்களுடைய பிஸ்னஸ் அல்லவா? நிறைய பேருக்கு விளக்கமே கொடுக்க முடியல. அது எங்களுடைய பிஸ்னஸ் அல்லவா? ஆமென் தானா? ஆவியானவர் வந்துட்டு அப்புறம் பிஸ்னஸ் மாத்திரக்கு என்ன? அந்த பிஸ்னஸ் ஆவியானவருக்கு பிடிக்கல, அது உலக பிஸ்னஸ், அது உலகத்தின் பிஸ்னஸ். ஆவியானவருக்கு பிடிக்காது, வேதம் அதில், வேதத்தில் அது இல்லை. அப்போ என்ன செஞ்சிடலாம்? மாற்றுங்க, அதை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். ஆமென். அதை என்ன செய்வார்மா? கண்டிப்பாக செய்வார். மை நேம் இஸ் ஆபிரகாம் பிரான்சிஸ். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்போ தைரியமாக ஒரு காரியத்தை விடுறீங்களோ, ஆமென், நீங்கள் தொடர்றதை ஆசீர்வதிப்பார். எப்போ தைரியமாக உலகத்தின் காரியத்தை விட்டு, என் இயேசுவுக்கு இது பிரியமில்லை, என் ஆவியானவருக்கு இது பிரியமில்லை, நீ எப்போ விடுறீங்களோ, நீங்கள் விட்டுட்டு நீங்கள் தொடர்ற காரியத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென் தானா? அல்லேலூயா. ரெண்டாவது, அவரை பெறுவது எப்படி? ஆமென். ரட்சிப்பு தான் ஃபர்ஸ்ட், ரட்சிப்பு தான் முதல் ஸ்டெப்பு. 1 கொரிந்தியர் 6:19 வாசிட்டா. 1 கொரிந்தியர் 6:19. இன்னும் 4 பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சிடலாம், கவனிங்க. 1 கொரிந்தியர் 6:19 சீக்கிரமா வாசிட்டா. ஆமென். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்ல என்றும் அறியீர்களா? கேட்கிறாரு. என்னையா? நாம நம்முடையவர்கள். அப்போ இந்த சரீரத்து மேல நமக்கு என்ன இல்லையாமா? we don't have any authority in my body. என் சரீரத்து மேல எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இந்த சரீரத்துக்கு யார் அதிகாரியாமா? பரிசுத்த அப்படிதான் சொல்லியிருக்கு பாருங்களேன். ஆவியினுடைய இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்போ உங்களுக்கு உங்க மேல என்ன இல்லை? நான் என்னெல்லாம் பேசுகிறோம் பாருங்க. எனக்கு தெரியாதா? என்னெல்லாம் பேசுகிறோம் பாருங்க. எனக்கு தெரியாதா? நான் செய்ய மாட்டேனா? நான் வரமாட்டேனா? நான் போக மாட்டேனா? விட்டுறணும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மேலே என்ன இல்லைம்மா? நான் சத்தியம் சொல்லிட்டு இருக்கிறேம்மா. ஒரு ஆகஸ்ட் 15 லீவில் நீங்கள்லாம் வந்து உட்காந்துருக்கிறீங்க. நானுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். இந்த நாள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதாக ஆண்டவர்கிட்ட அப்படி கெஞ்சிறேன் நான். ஆண்டவரே எழுதி வைங்கப்பா அப்படி சொல்லி. ஆமென் தானா? ஆமென். எவ்வளோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்குதோ, அடுத்த தலைமுறைக்கு இந்த பாக்கியம் கிடைக்குதோ இல்லையோ, நான் சொல்லுகிறேன். ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அந்த ஆலயத்தில் யார் வாசமாக இருக்கிறாராமா? பரிசுத்த ஆவியானவர் தான் அதுக்கு அதிகாரி. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று நீங்கள் அறியீர்களா? அறிந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. இப்போ இது நம்ம மைண்டுக்கு வந்துடணும். நான் என்னுடையவன் அல்ல, எனக்கும்
இந்த சரீரத்து மேல, இந்த ஆவியின் மேல, இந்த ஆத்மா மேல ஒண்ணுமே அதிகாரம் இல்லை. இது முற்றிலும் தேவனுடையது. ஆமென் தானா? அதுதான் சொல்ற ரட்சிப்பு. அதுதான் ரட்சிப்பு. அதுக்கு பேர் தான். அங்கத்தான் யார் வருவாராமா? பரிசுத்த ஆவியானவரை தந்தருளுவார். அப்போ முதல் ஸ்டெப் ரட்சிப்பு. ரெண்டு ஆண்டவராய் பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறதற்கு ரெண்டாவது வழியை சொல்றேன். முதல் காரியம் என்ன செய்யணும்? மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடணும். 1. 2, ஆமென். யோவான் 7:37-38. யோவான் 7:37-38. ஆமென். யோவான் 7:37-38 வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று ஒருவன் தாகமாய் இருந்தால், கவனிங்க, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் வாசிங்க. 38. ஆமென். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, வேத வாக்கியம் 38 போடுப்பா. ஆமென். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் என் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அவன் உள்ளத்திலிருந்து